பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ராஜா திருப்பி கல்ல கெட்டி கடல்ல தூக்கி போடுறாரு. அப்போ தான் வர்றாரு சொன்னே போட்டி எல்லாத்தவர்க்கும் இறைவா போட்டி கவாய்கள திரளே போட்டி காட்டுடைய சுடலை பொடி பூசி காட்டுல இருக்க இந்த ஊர்ல இருக்க துடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்தான். திலகவதியார் கிட்ட சொல்றாரு, திலகவதியாரே दक्षिणे ओम दक्षिणाग्ने स्वाहा गौरवर्धय स्वाहा गौरदक्षिणाग्नेभ्यां स्वाहा उत्तरे ओम केवलाग्ने स्वाहा वामदेव्याय स्वाहा वामदेव केवलाग्नेभ्यां स्वाहा पश्चिमे ओम भागवताग्ने स्वाहा सत्योदय स्वाहा च यथाशक्तिर्भूत्वा पूर्णां दत्वा विशेषतर्पणार्थं मूलेन यथाशक्तिर्भूत्वा पूर्णां दत्वा
मृत्युंजय सर्वेन्द्राय शंकराय श्रीमन्महादेवाय नमः। मानो महात्मदमानोत्पगमानवत्यन्तमदमानवभृतमानोपदीकृतरमोदमात्रं प्रिया मानसर्वारुद्रमानतोगे तनयमानायजमान अश्वेतृढा वीराण्मानपुत्रभामित्रवचनविश्वधर्मकारुणे ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை ஆன்மீக சம்பந்தமாக நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம முரப்பநாட்டில் 2 சிவன் கோயில் உண்டு. ஒன்று கைலாசநாதர் கோயில், இன்னொன்று மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஒன்று. இன்றைக்கி இந்த மீனாட்சி சமேத சொக்கநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு. அதை பற்றி நம்ம அண்ணா கிட்ட இன்றைக்கி கேட்கலாம். வணக்கம் சார், என் பேர் சுந்தரமையா, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இந்த முரப்பநாடு கும்பாபிஷேகத்துக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். முரப்பநாடு 2 சிவன் கோவில் இருக்குது. ஒன்று கைலாசநாதர் கோவில், இன்னொன்று மீனாட்சி சொக்கநாதர். இந்த மீனாட்சி சொக்கநாதர் கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு அந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 மாதம் முன்னாடி துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாங்க, அதுக்கும் வந்திருந்தேன். இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, இதுக்கும் வந்திருக்கேன். இந்த கோவில் மதுரையில் இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர், அப்புறம் லாத்திகுளத்தில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இங்கே என்னென்ன விசேஷங்கள் நடக்கிறதோ அது எல்லாமே நடக்கிறது. தேரோட்டம் மட்டும் நடக்கல, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ ரொம்ப முயற்சி எடுத்து எல்லோரும் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறையவே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அம்மையப்பர் உழவார பணிக்குழு அப்படி தூத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. அதாவது அவங்க பண்ண வேலைகளை நம்ம வார்த்தைகளை விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கும்பாபிஷேகத்தில் ஒரு 5 கோபுரம் நினைக்கிறேன். 5 கோபுரத்துக்கும் ஒரே சமயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. செல்வம் பட்டர் தலைமையில் ஒரு 15-20 பேர் சிவாச்சாரியெல்லாம் ஆகம பாடசாலையிலேருந்து யாகம்லாம் பண்ணி கலசம் தீர்த்தம் போஷணம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும், அதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ஒன்று சேருவோமோ அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேரணும். கும்பாபிஷேகம் கலந்துக்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக வரணும். வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணணும். கும்பாபிஷேகம் பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோடி நன்மை இருக்குது. முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருந்த சமயம் ஒருத்தர் பேசியிருந்தார். அவருக்கு வயசு 84. அவர் என்னோட காலத்தில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எனக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கும் 57 வயசு ஆகுது, எனக்கும் ஒரு சந்தோஷம். சரி, நம்ம ஊர் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நானும் பாண்டிச்சேரியில் இதுக்காகவே வந்திருக்கேன், இந்த கோவில் கும்பாபிஷேகம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம முரப்பநாடு கோயிலோட பக்தர் திரு வெங்கட் அவர்கள்ட்ட இந்த கோயிலை பற்றின விவரங்களை கேட்கலாம். நமஸ்காரம். இது முரப்பநாடு மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாத சுவாமி திருக்கோயில். இக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குளம். சித்தர்கள் கோயில் வீற்றிருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. இக்கோயில் மிகவும் பழமையான ஸ்தலம். தாமிரபரணி நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தட்சிண கங்கையாக போகுது. இது தீர்த்த கட்டம், தசாவதார தீர்த்த கட்டம், சம்பு தீர்த்தம், 3 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தங்களில் நீராடி இக்கோயில் சுவாமி மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாதரை வழிபட்டால் தீராத நோய்கள்லாம் தீரும் என்பது ஐதீகம். இது காலங்காலமாக பின்பற்றப்படும் நடைமுறை. இந்த கோயில் 1000 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடைபெறதுனால நிறைய பக்தர்கள் வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் நிறைய பேர் குவிந்துள்ளனர். இக்கோயில் திருப்பணி மிக அழகாக உபயதாரர்கள் முறையில் நல்ல உபயதாரர்கள் ஒத்துழைப்போடு உழவார பணிக்குழுவின் ஒத்துழைப்போடு நல்ல முறையில் செய்யப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடந்தேறியுள்ளது. சாயங்காலம் திருக்கல்யாண வைபவம், அனைத்து உற்சவங்களும் நடக்கிறது. எல்லா பக்தர்களும் ஆசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வழக்கமாக கும்பாபிஷேகம் அப்படின்னா 12 வருஷம் 15 வருஷம் 18 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். நம்ம இந்த முரப்பநாடு மீனாட்சி சொக்கநாதர் கோயில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இருந்ததுனால நம்ம பக்த கோடிகளோட ஹெல்ப்பாலையும் நம்ம உபயதாரர்களோட உதவியாலையும் இந்த கோயிலை இப்போ வந்து புனரமைச்சு கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. அதை பற்றி நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் இருக்கார், பாஸ்கர சுந்தர் சிங் அவர்கள்ட்ட கேட்கலாம் இன்றைக்கி நம்ம. வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கேம்மா. என்னுடைய பெயர் வந்து பாஸ்கர சத்யசிங். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம் தான் நின்று, அதாவது தென்காசி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வடலாக ஓடக்கூடிய ஆறு காசியுடைய பவர் இங்கே உண்டு அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தளத்தில் அமைந்திருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோயில் வந்து உருவான வரலாறு எப்படின்னா, பாண்டிய மன்னர் வந்து, அதாவது அழகிய பாண்டிய மன்னர் சேர படையை எதிர்ப்பதற்காக தாமிரபரணி நதிக்கரையில் வந்து முகாமிட்டிருந்தார். அப்போ அவருக்கு வைகை ஆற்றில் குளிச்சுட்டு அங்கே மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்லையும் போய் ஒவ்வொரு நாட்டையும் வென்றுட்டு வருவார். அப்படி ஒரு இது நினச்சி பார்க்கும்போது தாமிரபரணியில் நீராடியாச்சு, உன்னை வந்து தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வருத்தப்படும் போது இருவரும் அம்மாளும் ஐயாவும் அவருக்கு கனவுல தோன்றி, இந்த இடத்துல நீ எங்களை வந்து லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி எங்களை வந்து நீ தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீ போகிற வந்து தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் 14ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டது. பாண்டிய மன்னர் வர பரம்பரையில் கட்டப்பட்டது. அதே சமயம் வந்து சேர மன்னர்களுடைய படையெடுப்பை ஒவ்வொரு முறியடிக்கிறதுக்கு இங்கே தான் வந்து அவங்க முகாமிடணும் பாண்டிய மன்னர்கள். அப்போ இங்கே வந்து உருவாக்கப்பட்ட தலம், இப்படி உருவாக்கப்பட்ட தலம் தான் இந்த சொக்கநாதர் மீனாட்சி, இல்லை மீனாட்சி சொக்கநாதர், நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அம்மா ஐயா இருவரும் ஒன்று தான். மதுரையில் உள்ள அனைத்து சிறப்புகளும் இந்த கோயிலுக்கு உண்டு. என்ன மதுரை அளவுக்கு இது பிரபலம் அடையவில்லை, ஆனால் மதுரையில் உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்கும். வைகை ஆற்றில் நடக்கும் நிகழ்ச்சி மற்றும் தேரோட்டத்தை தவிர. ஆனால் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இருப்பதனாலும் இந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் வந்து 200 வருடம் கிட்டத்தட்ட மேலாகி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஊரில் பரம்பரையாக வசித்து வந்த பரம்பரையில் வந்த நீதிபதி சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் எல்லாரையும் இந்த ஊரில் உள்ள எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கமிட்டி அமைத்து இந்த கோயிலை மிகவும் சிறப்பாக பிரமாண்டமாக எழுந்தருளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்டு இருக்கக்கூடிய உழவார பணிகளெல்லாம் அழைச்சி கூப்பிட்டு பேசினாங்க. அதில் வந்து தூத்துக்குடியில் உள்ள அம்மையப்பர் உழவார பணி குழு மிக சிறப்பு. அதே போல் கைலாய உழவார பணிக்குழு, இப்படி இங்கே உள்ள சின்ன சின்ன உழவார பணிகள் எல்லாமே சிறப்பாக இணைச்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேக கோயிலை வந்து இந்த 41 நாளைக்கு நீங்கள் வந்து தரிசித்தா இதனுடைய புண்ணிய பலன்களையும், பக்கத்தில் உள்ள நாணல்காடு புண்ணிய பலன், அகரம் கோயிலில் உள்ள புண்ணிய பலன் அனைத்தையும் அனுபவிக்கலாம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து தரிசிக்கும் போது இங்கே உள்ள குபேரனுக்கு அனைத்து வளங்களையும் வழங்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதனால் நீங்கள் வந்து அனைவரையும் தரிசித்து குபேரன் அருளையும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆளாள சுந்தர வேத சிவாகாமம் பெற்றார் செல்வம் பெற்றார் அவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். இந்த குடமுழுக்கு விழாவை பற்றி அவர் விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்வார். எல்லாம் வல்ல உமேரு பாகனின் திருவருளினாலே முரப்பநாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முரப்பநாடு என்று சொல்லக்கூடிய அழகிய ஊரிலே அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் உடனுரை சொக்கலிங்க சுவாமி அனுகிரகத்தினாலே இன்றைய தினமாக சொக்கலிங்க சுவாமி திருக்கோவிலின் புனராவர்த்தன அட்டவந்தன மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக பக்த பெருமக்களினுடைய பேராதரவோடும் நீதியரசர்களின் முன்னிலையிலே குருமகா சன்னிதானங்கள், நமது திருவாடுதுறை குருமகா சன்னிதானம், செங்கோல் குருமகா சன்னிதானம், கூனம்பட்டி குருமகா சன்னிதானம் அவர்களுடைய சீரிய பங்களிப்பிலே குருவருளும் திருவருளும் துணை நிற்க இன்றைய தினமாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்த பெருமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மக்கள் வெள்ளத்திலே அடியார்கள்
புடைசூழ சிவனடியார்கள் புடைசூழ சீரும் சிறப்புடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகத்தினுடைய தரிசனம் செய்தவர்கள் இன்றைய தினமாக எம்பெருமான் சொக்கநாத பெருமானை நினைத்தவர்கள் மற்றும் ஏனைய இந்த ஊர் மக்கள், நாட்டு மக்கள், இந்த பாரத தேசத்திலே வசிக்கக்கூடிய மக்களும், எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், எல்லா ஜீவராசிகளும் குறையின்றி நிறைவோடு வாழ வேண்டும் என்றும், இயற்கையின் பேர் இடர்களிலிருந்து எல்லோரும் காப்பாற்றப்பட்டு நாட்டிலே யுத்தங்கள் இல்லாமல் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று அனுதினமும் இறைவனை வேண்டி இன்றைய தினமாக மகா கும்பாபிஷேகத்தினுடைய குருவருள் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கின்றோம். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். பழமையான கோவில் மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். திருபுவன சக்கரவர்த்தி இத்திருக்கோவிலிலே தொண்டு செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் 8 பேருக்கு நிலம் தானமாக வழங்கியதாக கல்வெட்டு செய்திகளிலே காண கிடைக்கின்றது. அத்தகைய பழமை வாய்ந்த பெருமை மிக்க மீனாட்சி அம்பாளுடைய சொக்கலிங்க சுவாமி தாமிரபரணி நதியின் முன்பாக இத்திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இவ்வூரிலே கைலாசநாதர் திருக்கோவில், நவ கைலாயத்திலே ஒன்றான கைலாசநாதர் திருக்கோவிலும் இந்த ஊரிலே அமைந்திருக்கின்றது. 2 சிவாலயங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் இந்த முரப்பநாடு கிராம மக்கள். இந்த மக்களும் சுவாமிக்கு அவ்வளவு அழகாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தின நம்ம சுப்புலட்சுமி மேம், சங்கரி மேம், லட்சுமி அம்மா அவர்கள், அதே போன்று நீதி அரசர்கள், ஏனைய மக்கள் எல்லோருமே சொன்னது என்னென்னட்டா, முரப்பநாடு மக்கள்லாம் இந்த சுவாமி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறையிடம் அனுமதி பெற்று இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு அருமையான இத்திருக்கோவில் இந்த ஊரிலே அமைந்திருக்கின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு அற்புதம் வாய்ந்த திருக்கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக செய்வோர்க்கு சத்குரு வாய்க்கும் பராபரமே என்ற தாயுமான சுவாமிகளினுடைய வாக்கிற்கிணங்க ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். என்ன மக்களே, நம்ம ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கி முரப்பநாடு மீனாட்சி சமேத சொக்கலிங்க சாமி கோயில் குடமுழுக்க நல்ல திருப்தியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து சாமியோட அருளை பெற்றுட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.